கைஸ் ஃபைனலாக வந்து ஆவணி 1 வரப்போகுது. அதாவது ஆடி 18 முடிஞ்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் பக்கம் ஆச்சு. நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிற்பக்கடல் தான் இருக்கும். ஸோ சிலை முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சுங்க. ஸோ அப்படியே போயிட்டு உள்ளே போயிட்டு உங்களோட சிலை எல்லாமே பார்க்கலாம். அப்படியே நம்மளோட சேனலுக்கு பார்த்தா ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உள்ளே போயிட்டு என்னென்ன வேலையெல்லாம் முடிஞ்சிருக்கேனுங்கிறது பார்க்கலாம். ஸோ முக்கால்வாசி சிலை, அதாவது 97% சிலை எல்லாமே புக் ஆகிடுச்சு. இன்னும் 3% மட்டும்தான் புக் ஆகாமல் இருக்குது. அப்படி உங்களுக்கு இன்னும் உங்கள் ஊர் சிலை புக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே கிளம்பி சிற்பக்கடலுக்கு வாங்க. கான்டாக்ட் நம்பர் நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி கால் பண்ணிக்கங்க. வரக்கு கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கூட ஆன்லைனில் உங்களோட புக்கிங்கை ஃபஸ்ட்டு புக் பண்ணிட்டு கூட நீங்கள் வாங்க. ஃபஸ்ட்டு பெரிய சிலையெல்லாம் போய் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 அடி சிலை எல்லாமே முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் வேலை தான் பெண்டிங் இருக்குது. இதில் ஃபைனலாக வந்து ஷார்ட்ஸில் வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு சிற்பக்கடல் ஐஎஸ்ஓன்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் வீடியோ போடுறோம். அதில் போனீங்கன்னா புக் ஆகாத சிலை வந்து ஆடி 11 ஆடி 1லேருந்து ஆடி 18 10% சலுகை வந்து இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா புக் பண்ணிங்கன்னா அந்த 10% டிஸ்கவுண்ட் வாங்கிக்கலாம். அதோட லிங்க்கு அண்ட் ஃபோன் நம்பர் வந்து நான் சிற்பக்கடல் ஐஎஸ்ஓ இன்ஸ்டாகிராம் ஐடியிலே கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கங்க. அப்படியே உள்ளே போயிட்டு பார்ப்போம் என்னென்ன வேலையெல்லாம் ஆயிருக்கு முடிஞ்சிருக்குன்ட்டு. ஸோ அது பால் விநாயகர்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்தாவே தெரியும் சிலை புக்காக இருக்குங்க. ஸோ இந்த சிலையும் புக் ஆகிருக்கு. இது பார்க்குறக்கே நல்ல கம்பீரமாக இருக்குங்க. இந்த சிலையும் புக் ஆகிருக்கு. இது உங்களுக்கு சோஃபாவில் அப்படியே ஒரு ரதத்தில் சாஞ்சு கொண்டுக்கிற மாதிரி இருக்குங்க கணபதி. இவரும் புக் ஆகிருக்காரு. ஸோ எல்லா சிலையுமே புக் ஆகி தாங்க இருக்குது. புக் ஆகலை அப்படின்னு சொல்ல முடியாது, ஃபுல்லாக எல்லா வேலையும் முடிஞ்சுது. ஸோ பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன், எல்லாமே புக் ஆகிருக்குங்க. கலர்ஸ் வந்து டிசைனாக கொடுத்துருக்காங்க. இந்த சிலையே புக் ஆகிருக்கு. எல்லாமே முக்கால்வாசியால் முடிஞ்சுது. எல்லாமே புக் ஆகி தான் இருக்குது. இவரு புக் ஆகிருக்காரு. பால் விநாயகர் அப்படியே ஒரு ரவுண்டு உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிற பாருங்க, ரதத்து மேலே இருக்கிறது. ஸோ இவரும் புக் ஆகிருக்காரு. ஸோ பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா சிலையுமே புக் ஆகிடுச்சுங்க. ஸோ இந்த விநாயகர் புக் ஆகிட்டாரு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா இவரும் புக் ஆகிருக்காரு. ஸோ பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த வருஷம் சிற்பக்கடலுக்கு புதுசாக யாராச்சும் வந்திருந்தீங்கன்னா அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். பாருங்கள் எல்லாமே இங்கே புக்கிங் தான். புக்கிங் இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லா சிலையும் புக்காக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு விநாயகர் புக்காக இருக்காரு. ஸோ இங்கே விநாயகர் புக்காக இருக்காரு. எல்லா பக்கமே முக்கால்வாசி புக்கிங் தான். புக்கிங் இல்லை அப்படின்னு இல்லை, ஏன்னா விநாயகர் சதுர்த்திக்கு இன்னும் 10 நாள் மட்டும்தாங்க இருக்குது. அதனால் எல்லாம் ரெடியாக இருக்குங்க. வந்தால் நம்ம கணபதியை வந்து கூட்டிகிட்டு போய்க்கலாம் நம்ம ஊருக்கு. எவ்வளோ ஹைட்டாக இருக்காரு. எங்கேயும் புக்காக இருக்காரு. இந்த பக்கம் புக்காக இருக்காரு கணபதி. ஸோ இவரும் புக்காக இருக்காரு. அப்படியே உள்ளே போகலாங்க. உள்ளே போயிட்டு வந்துடலாம். இங்கே ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் புக் ஆகாமல் இருக்காரான்னு பார்க்கலாம். புக் ஆகாமல் எப்படி இருப்பார், புக்காக இருக்கார். ஸோ அந்த பாருங்கள், புக் பண்ணியிருக்காங்க விநாயகர். முக்கால்வாசி வேலை, அதாவது எல்லாமே முடிஞ்சதுங்க. நீ வந்தால் நம்ம விநாயகரை எடுத்துகிட்டு போய்க்கலாம், நம்ம ஊருக்கு பத்திரமா கூட்டிகிட்டு போய்க்கலாம். ஸோ பழனிவேல், ஸோ அவர் புக் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு விநாயகர் இருக்கார், புக்காக இருக்கார். ஸோ ஃபுல்லாக புது டிசைன் போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் சிற்பக்கடல் சிலைன்னா அது இதுதாங்க, ரதத்தில் இருக்கிறதுங்க. ஒய்யாரமாக நல்ல கம்பீரமாக இருக்கிற சிலைன்னே சொல்லலாங்க. அளவுக்கு பெரிய சிலை. ஸோ இவர் இங்கே இவர் ஒருத்தர் இருக்காரு பாருங்க. ஸோ இது வந்து இந்த வருஷம் புது டிசைனுங்க, தனியாக இருக்கிற மாதிரி இருக்கு. இவரும் புக்காக இருக்காரு. பார்த்தா இவரும் புக்காக இருக்காரு. எங்கேயும் புக்காக இருக்காரு. இவரும் புக்காக இருக்காரு. இவரு வருங்க, இது போன வருஷம் பார்த்துருந்தோம், அதே இடத்துல இருக்காரு, புக்காக இருக்காரு.
இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க. அவரு பாருங்க முருகர் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. வாங்க அப்படி இந்த பக்கம் போய் பார்ப்போம். இவரு புக்காக இருக்காரு நம்ம பழனிவேல் ப்ரோ. புது டிசைனுங்க. ஆக்சுவலாக முதல்ல போன வருஷம் போட்டுருந்துச்சு. இப்போ பெரிய சிலையிலே இந்த டிசைன் லைக் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். இவரு புக்காக இருக்கார். சிற்பக்கடலில் இல்லாத சிலைகள் அப்படின்னா எங்கேயுமே இல்லைங்க. அந்த அளவுக்கு ஒரே இடத்துல இவ்வளோ டிசைன் தான் நம்ம சிற்பக்கடல் தான். ஹைட்டு பயங்கர ஹைட்டாக இருக்குங்க. விசிபிலிட்டி கரெக்டாக தெரியல. முக்கால்வாசி காமிக்கணும்னு உங்களுக்கு எடுத்துகிட்டு தான் இருக்கேன். பார்ப்போம் கரெக்டாக உங்கள் வியூ ஆச்சுன்னு இவரு ஒருத்தர் இருக்காரு. ஸோ இங்கே ஒருத்தர் இருக்கார். இதெல்லாம் ஆக்சுவலாக போன வருஷம் பார்த்துருக்கேன். எல்லாம் புக்கு தான். எல்லா சிலையும் புக் ஆகிருக்கு. பார்த்தாவே தெரியுங்க. எல்லோ ஸ்டிக்கர் போட்டாவே புக் ஆகிருக்கு. இங்கே புக் ஆகிருக்கு. எல்லாருமே புக் ஆகிருக்காங்க. இவர் ஒருத்தர் இருக்காரு. முக்கால்வாசி வேலை முடிஞ்சுங்க எல்லாமே. இது வந்து ஆக்சுவலாக நார்மல். இது 1ஆம் நம்பர் குடோனுங்க. இன்னும் நம்ம வந்து 9 குடோனுக்கு போய் பார்த்தா தான் சிலையோட வேலையே உங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு ஃபுல்லாக இருக்குங்க. எல்லாமே பார்த்தா இருக்குது. இதெல்லாம் எல்லாமே புக் ஆயிடுச்சுங்க. வேலையே முடிஞ்சது. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கும். வந்தால் பூஜை பண்ண வேண்டியதுதான். அந்தளவுக்கு ரெடியாக கணபதியெல்லாம் இருப்பார் மேலே. இங்கே சின்ன சின்ன ஒர்க் இன்னுமே இருக்குது. இப்போவே முடிஞ்சது. பட் இருந்தாலும் இன்னும் அழகுபடுத்திக்கிட்டே இருக்காங்க நம்மளோட கணபதியை. பார்த்தீங்கன்னாவே தெரியும்னு நினைக்கிறேன். நான் வீடியோவே எடுக்க தேவையில்லை. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் புதுசாக வரணும் இல்லைங்களா நம்ம சிற்பக்கடலுக்கு. அவங்களுக்காக நம்ம எடுக்கணும். அதனால் எடுத்து போட்டிருக்கோம் வீடியோஸ். எல்லாமே புக்குடு தான், சொல்லவே தேவையில்லை. இவர் பாருங்க இந்த வருஷம் கிரே டிசைன் வச்சு அழகாக இருக்காருங்க. இந்த வருஷம் இந்த துண்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த துண்டு பாருங்கள் கொஞ்சம் அழகாக இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா சானார் பாளையம் அங்கேருந்து வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக கோபிலேயும் ஒரு சானார் பாளையம் இருக்கும். அவங்களான்னு தெரில. அம்மா கோபிச்செட்டிப்பாளையம் தாங்க. அதனால் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லைங்க. ஸோ இது புது டிசைனுங்க இந்த வருஷம். அழகாக இருக்குல்ல. எல்லாருமே புக் ஆகிட்டாங்க. அவங்க ஊருக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த வருஷம் 2025 அவங்களோட கவலைகள் எல்லாத்தையும் தீர்த்து வைக்க ரெடியாக இருக்காங்க. இன்னொரு 10 நாள் தான் அவங்க ஊருக்கு வந்துடுவாங்க. நீங்களும் ரெடியாக இருங்க அவங்க கணபதியை கூட்டிகிட்டு போகிறக்கு உங்கள் ஊருக்கு. இது இந்த வருஷம் இது பார்க்குறக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எவ்வளோ ஹைட்டாக இருக்கிற பாருங்க நம்ம கணபதி. இது நல்லா இருக்குங்க. போன வருஷம் பார்த்தேன் நிறைய பேர் இந்த மாதிரி டிசைன் எடுத்திருக்காங்க. சிவலிங்கம், சிவன். ஓகேங்க, அப்படியே அடுத்த கூட போவோம். எல்லாமே எடுத்தாச்சு. கொஞ்சம் இருக்குது, இன்னும் இருக்குது ப்ரோ. ரதம் தான், ரதத்தில் இருக்கிறதா இது எல்லாமே. எல்லாம் ரெடியாக இருக்காங்க. எல்லாம் புக்குடு தான், பார்த்தாவே தெரியும். ஃபுல்லாக ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சுங்க. நீட்டாக இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பெயிண்டிங் ஒர்க் எனக்கு இந்த பக்கம் போய் பார்ப்போம். ஸோ பியூர் ஒயிட்டில் இருக்காருங்க விநாயகர். முக்கால்வாசி எல்லாமே ஃபினிஷ் ஒர்க்.
ஆக்சுவலாக இவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அந்த 3 விநாயகர், அந்த 3 கணபதி தலை இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இருக்குங்க. ஓகே, அப்படியே நம்ம அடுத்த குடோனுக்கு போயிட்டு பார்ப்போம். செகண்ட் அங்கே இதோட ஒன்று என்ன சொல்கிறது, பாம்பே மாடல் டிசைன் அப்படிம்பீங்க, நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. நம்ம சின்ன சக்தியான பயங்கரமாக கொடுத்துருக்காரு. எங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாம்பே மாடல் தாங்க இருக்கும். எல்லாமே புக் ஆயிடுச்சு. இவர் ஒருத்தர், அதாவது சிவன் டிசைன் ஃபுல்லாக அந்த டைம் நிறைய இருக்குங்க. சிவன் பார்வதி எல்லாமே புக்கு தாங்க. இங்கே கீழே பார்த்துக்குங்க அப்படியே. ஸோ இன்னும் புக் ஆகாமல் இருக்குது அப்படின்ட்டு நினச்சிக்காதீங்க, எல்லாம் புக் ஆகிருக்கு. வேறு ஏதாவது டிசைன்ஸ் வேணும்னா நீங்கள் அந்த ஒரு கான்டாக்டில் கீழே தெரிய நம்பருக்கு உடனே ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க. ஸோ மேபி 1-2 சிலை இருந்தது அப்படின்னா நீங்கள் புக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு ஒரு கால் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ இவர் பாருங்கள், டிசைன் சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ பெருசாக இருக்கார். சிவன் பார்வதி, இவரும் சிவன் பார்வதி தான். பயங்கர உக்ரமாக இருக்காருங்க கணபதி. இவர் ரதம், இது வந்து புது ரதங்க இந்த வருஷம். இங்கே ஒருத்தர் இருக்கார், இவர் காமிச்சிட்றேன். ஆக்சுவலாக சிவனோட டிசைன்லேயே இருக்கார், புக்குடு. இவர் ஒருத்தர் இருக்கார், புக்குடு தான் இருக்காருன்னு தான் சொல்கிறேன். பட் எல்லா சிலையும் புக்காக இருக்குங்க. ஸோ இவர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார். 2 குதிரையில் ரதத்தில் போகிற மாதிரி. இவர் டிராகன், இந்த வருஷம் இது டிராகன் சிலைங்க, இது புக்காக இருக்குது. ராஜ கணபதி, ஸோ ஏதோ புக்காக இருக்குது. டிராகன் சிலைங்க, டிராகன் அண்ட் விநாயகர் போட்டிருக்காங்க. இவர் ஒருத்தர் இருக்காருங்க, ஒரு மயில், பசுமாடு, கிருஷ்ணர் அந்த வெண்ணெய் டிசைனில், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது உங்களுக்கு பேக்ரவுண்டு ஆர்ச்சி வச்சதுங்க. உள்ளே போய் இதில் போய் பார்த்துடலாம். இது பாருங்கள், இது ஆக்சுவலாக இது நான் 2-3 பக்கம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி டிசைன். ஸோ அந்த ட்ராகனோட அந்த பாம்பும் அந்த சில கழுகுன்னு நினைக்கிறேன், அந்த டிசைன் போட்டது சூப்பராக இருக்காருங்க இவர். இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா இவர் ஒரு மயில் டிசைன் போட்டிருக்காரு. அதாவது வந்து நம்ம பிக் ஃபெஸ்டிவல் அப்படின்னா வந்து எதை சொல்லுவீங்க, விநாயகர் சதுர்த்தி தாங்க. இந்துக்கள் முழு முதற் கடவுள் அப்படின்னா வந்து நம்ம கணபதி தான். நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு போகிறதே வந்து முழு முதற் கடவுள் விநாயகர் பெருமாள்னு தான் சொல்லுவோம். ஸோ அவர் வந்து ஒரே இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான டிசைனில் இருக்கிறது வந்து நம்ம சிற்பக்கடலில் மட்டும்தான். சேலம் மாவட்டம் மோட்டூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய செட்டிப்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய மோட்டூரில் தான் இருக்குது. லொக்கேஷனில் கீழே கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். அடுத்த வருஷம், இந்த வருஷம் சிலை கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணுவாங்கன்னா அடுத்த வருஷம் முன்னாடியே வந்து, அதாவது ஆடி 1லேருந்து ஆடி 18 வரைக்கும் 10% டிஸ்கவுண்ட்டோட புக்கிங் ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து புக் பண்ணிவிட்டு உங்கள் கணபதி வந்து உங்கள் ஊருக்கு கூட்டிகிட்டு போய்க்கலாம். ஸோ இவர் பாருங்கள் புது டிசைனில் இருக்காருங்க, சிவன் பார்வதி போட்ட டிசைனில். இங்கே ஒருத்தர் இருக்கார், இவரையும் பார்த்துட்டு போயிடலாம். இவர் கொஞ்சம் அந்த ரதத்திலே இருக்காருங்க, புது வரவு இந்த வருஷம். இன்னும் நிறைய டிசைன் இருக்குங்க. இந்த லைனில் உள்ள போயிட்டு வந்துடலாங்க. இவர் ஒருத்தர் இருக்கார், கருப்பு கலர் விநாயகர். ஸோ பார்க்குறக்கே நல்ல டிசைனுங்க. அதாவது ஒரு ஸ்டேஜ், ஒரு 10க்கு 10 ஸ்டேஜ் போட்டு வச்சிங்கன்னா உண்மையிலேயே வந்து அப்படியே நேரில் வந்து பேசுகிறாருங்க விநாயகர். எப்படின்னு பாருங்கள், எவ்வளோ அழகாக வில்லம்பு வச்சுட்டு. புக்கிங் தான், ஸோ ஃபீல் பண்ணாதீங்க, இப்போ புக்கிங்கில் தான் இருக்குது எல்லாமே. கேஸ் இப்போ வந்து நம்ம 2வது குடோன் தான் பார்த்துட்ருக்கோம். இன்னும் அதாவது பெரிய குடோனில் 2வது தான் பார்த்துட்ருக்கோம். இவரும் புக் ஆகிருக்காரு. ஸோ எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்குங்க, செம்மையாக இருக்குங்க. மேசிவான டிசைன். பார்க்குற கலர் வந்து உண்மையிலே கிரேட் கலர், கிரேட் டிசைனர்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம குட்டி குட்டி விநாயகரும் அப்படியே கூட இருக்கார், அதாவது துணை விநாயகர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக கீழே இறக்கி வச்சுருக்காங்க, மற்றபடிக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க. மேலே போய் பார்த்துடலாங்க, மிரண்டு போயிடுவீங்க. டிசைன்ஸ் அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது. ஸோ இவரெல்லாம் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன்.
பார்த்துட்டோமா கைஸ்? ஆமாம் பார்த்துட்டு வரலாம். இங்கே பாருங்கள் இவரெல்லாம் புல்லாங்குழல் மட்டும் இல்லை. ஸோ பட் கணபதி இருக்கார், புல்லாங்குழல் வச்சுருவாங்க. ஸோ சிவன், பார்வதி, பசு மாடு. ஸோ கிம்பிள் நம்மக்கிட்ட இந்த டைம் கொண்டு வரல. ஸோ ஒர்க்கில் நம்ம சிலை புக் பண்ணுறதுக்கு தான் வந்திருந்தோம். அப்படியே வீடியோ எடுக்காமல் நம்ம எப்படி போக முடியும் சிற்பக்கடலில் இருந்துட்டு? அந்த அளவுக்கு அழகுமே இல்லை அழகு. டெய்லி சிலைகளுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க நம்ம சின்ன சக்தி அண்ணனோட டீம் எல்லாருமே. இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக அமையணும்னு ஏன் சார்பாகவும் சிற்பக்கடல் சார்பாகவும் கேட்டுக்கிறோம். நல்லா சேஃப்டியாக இந்த வருஷம் உங்களோட கணபதியை கொண்டு போய் ஆற்றுல கரைக்கிற வரைக்கும் பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள் உங்கள் ஊர் சப்போர்ட்டோட. ஸோ இங்கே பாருங்கள் இருக்காங்க போகலாம். எண்ணெய் உங்களுக்கு எத்தனை வருஷமாக தெரியும்? ஸோ அப்படிங்கிறதே சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு 10 பேர் இருந்தாலும் எனக்காக ஒரு 10 பேர் இருக்கீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? ஸோ அதனால தான். இவர் பாருங்கள் சிவன் மடியில் விநாயகர் மடியில் கொண்டிருக்காரு. இவர் நல்லா கருப்பு கலரில் அழகாக இருக்காருங்க. நிறைய டிசைன் முடிஞ்சிருச்சுங்க. எல்லாம் ஊர்பட்ட புக்கிங். அதாவது ஆடி 1லேருந்து ஆடி 1 அப்போ கிட்டத்தட்ட 40% புக்கிங் முடிஞ்சிருச்சு பெரிய சிலையெல்லாம். அதுக்கப்புறம் ஆடி 10 to 5 போது முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. ஆடி 18 இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்ததுனால ஒரு 90% முடிஞ்சிருந்துச்சு. இப்போ ஒரு 7%, அதாவது இன்றைக்கி வரைக்கும். இன்றைக்கி ஒரு ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதி 10/8/2025 நான் ஷூட் பண்ணிருக்கேன். இன்றைக்கி ஒரு 7% முடிஞ்சிருச்சு. ஸோ காலையிலேருந்து ஷூட் பண்ணுறீங்க. இன்னும் சாப்பிட கூட இல்லைங்க, போய் தான் சாப்பிட்ணும். எல்லாம் எதற்காக? உங்களுக்காக. என்னடா உங்களுக்காக தானே சொல்கிறீங்க? ஒரே இடத்துல லட்சக்கணக்கான சிலைகள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் 100 பக்கம் போனால் மட்டும்தான் பார்க்க முடியும். நம்ம சிற்பக்கடலில் வந்தீங்கன்னா ஒரே இடத்துல பார்த்துட்டு யோசிக்காமல் புக் பண்ணுவீங்க. அதாவது என்ன சொல்ல, உள்ளே நீங்கள் வந்துட்டிங்கனாவே பணத்தை வெளியெடுத்து வச்சுருவீங்க. அந்த அளவுக்கு உங்கள் கணபதி சொல்லுவார். ஸோ அதாவது இங்கே ஸ்பெஷல் இந்த வருஷம் கொடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் அப்படிங்கிறது நம்ம சின்ன சக்தி என்ன கொடுத்துருக்காரு. ஒரு சில மாடல்களுக்கும் அதாவது என்ன நம்ம சேனலை பார்த்துட்டு வரவங்களுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆடி 1லேருந்து ஆடி 18 முடிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வீடியோ லாஸ்ட்டாக தான் ரீச் ஆகிருக்கு. இவர் புதுசாக இருக்கார் பாருங்க. ஸோ அந்த லாஸ்ட்டாக ரீச் ஆனதுனால அந்த ஆடி 18 ஆஃபரை நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. முதலே தெரிஞ்சிருந்தால் நம்ம எடுத்துருக்கலாமா அப்படின்ட்டு. அதனால் அந்த லாஸ்ட்டாக நான் ஷார்ட்ஸில் போடுவேன். ஸோ பாருங்கள், அந்த சிலைக்கெல்லாம் நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது ஒரு நாள் ஆஃபர் தான் நம்ம குடிப்பச்சவந்திக்காக. புக் பண்ணிங்கன்னா அந்த ஆடி 18 ஆஃபர், அதாவது அந்த 10% டிஸ்கவுண்ட் ஆஃபர் வாங்கிக்கலாம். லாஸ்ட்டாக வீடியோ வருங்க, ஃபுல் வீடியோ பார்த்தா தான். இதில் ஒரு கீவேர்டு வச்சுருப்போம். அந்த கீவேர்டு சொன்னால் தான் கேஷ் டிஸ்கவுண்ட்டு, கேஷ்பேக். அதாவது ஒரு அமௌண்ட்டு, பல்கான அமௌண்ட்டு ரிட்டன் உங்களுக்கு கையில் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு 1000 புக் பண்ணுறீங்க அப்படின்னா ரிட்டன் அமௌண்ட் உங்கள் கையிலேயே சேரும். உங்கள் கணபதி, அதாவது நம்ம சின்ன சக்தி என்ன கொடுத்தாருன்னா கணபதியே கொடுக்குற மாதிரி தான். ஸோ அந்த அளவுக்கு வருஷம் 365 நாளும் கணபதிக்காக மட்டுமே இயங்கிக்கிட்டு வர ஒரே நிறுவனத்தின் ஓனர் அப்படின்னா நம்ம சின்ன சக்தி என்ன மட்டும்தாங்க. என்னடா எப்படி பேசுகிறான்னு பார்ப்பீங்க, உண்மையாக இருந்தாங்க. ஏன்னா மற்ற பக்கத்தில் போனீங்கன்னா அந்த லாஸ்ட் 3 மாதத்துல ஆரம்பிப்பாங்க. ஆனால் வருஷம் 365 நாள் அப்படிங்கிறது நம்மளுடைய சிற்பக்கடலில் மட்டும்தாங்க. லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னு வைங்க, மறந்து போயிடுவீங்க. அது தனியாக வீடியோ போடுவேன். பார்ப்போம், டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி பண்ணலான்ட்டு பார்த்துருக்கோம். ஓகேங்க, அடுத்த குடோனுக்கு போவோம். இந்த பக்கம் புதுசாக இந்த வருஷம் இருக்குது. இங்கேயும் சிலைகள்லாம் ரெடி ஆகிட்டே தான் இருக்குங்க. போய் பார்த்துடலாம். பார்த்துட்டு அப்படியே அங்கே போகிறோம். முடிஞ்சு ஓகே, ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்கலாங்க. ஆர்ச் போட்டு வச்சுருக்காரு விநாயகர். இந்த பக்கம் ரெடி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஃபஸ்ட் அப்படியே இந்த பக்கம் போயிட்டு இவரையும் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த பக்கம் 2 வச்சுருக்காங்க. இவரை போய் பார்த்துடலாங்க. நல்லா புக்கிங்கில் தான் இருக்காங்க. ஸோ இவரும் ரெடியாக இருக்காருங்க. கருப்பு கலரில் அழகாக இருக்காருங்க. கையே வலிக்குதுங்க, பயங்கர ஹைட்டாக இருக்குங்க சிலையெல்லாம். இவர் பாரு சூப்பராக இருக்காரு. புக்குடு தான், புக்கு ஆகலை அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லாமே புக்கிங்கில் தாங்க இருக்குது. இவர் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள். நம்ம ஒரு வருஷம் இந்த விநாயகர் வச்சுருந்தோம்.
ஈரோட்லேருந்து வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் ஒருத்தர் இருக்கார் தாமரை மேலே கொண்டு இருக்கிற மாதிரி. அது இது கீழே வந்தீங்கன்னா இவரு தாமரை மேலே தான் இருக்காருங்க. இவரு தாமரை மேலே தான் இருக்கார். இவருங்களே வந்து 2 கணபதி விநாயகர் இருக்காங்க. அடுத்தது இவர் பார்த்தீங்கன்னா பால் விநாயகர்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தா தெரியும் இது புக் ஆகிருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இவரும் புக் ஆகிருக்காரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நல்லா வச்சுருக்காரு. இவர் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக தாமரை ப்ளஸ் 2 வாங்கின கணபதியில் இருக்காங்க. அடுத்தது வந்து வாங்க இந்த பக்கம் பார்ப்போம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு புதுசாக இருக்கார். இந்த பக்கம் இது புது விநாயகருங்க, ஆஞ்சநேயர் ப்ளஸ் விநாயகர் கூட இருக்கார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரதத்தில் போட்ட டிசைன் இருக்காருங்க. இந்த பக்கம் வந்து உங்களுக்கு சேம் அங்கே பார்த்தா கருப்பு கலர் விநாயகருங்க. ஸோ பார்த்தாவே தெரியும். எல்லாமே புக்கு தாங்க, புக் ஆகாமல் சிற்பக்கடலில் சிலையே இல்லை, எல்லா சிலையும் புக்காக இருக்குது. இவரும் புக்காக இருக்கார், பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். இவரும் புக்காக இருக்கார். இவர் ரொம்ப அழகாக இருக்காருங்க. இந்த வருஷம் புது டிசைன் நினைக்கிறேன். இது இப்போ தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக இந்த மாதிரி கிரீடம் மிக்ஸுக்கு. இது 9ஆம் நம்பர் கூடனுங்க. ஒரு புக்காக இருக்காருங்க, ரொம்ப இது அழகாக இருக்காருங்க. ஆக்சுவலாக இது க்ரீனு இல்லைனா ப்ளூ வச்சுருந்தா ரொம்ப இன்னும் கொஞ்சம் அழகாக இருந்திருக்கும் மேலே. பட் இப்போது அழகாக தான் இருக்குது, ஃபினிஷிங்கில் தான் நல்லா தெரியுங்க உங்களுக்கு. ஸோ இவரும் புக்காக இருக்கார். இவர் பாருங்க, இவரையே புக் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்காருங்க, எவ்வளோ அழகாக இருக்காருங்க. இவரும் புக் ஆகிருக்காரு. ஓகேங்க, அந்த பக்கம் போயிட்டு பார்ப்போம். அங்கே ஆக்சுவலாக பெயிண்டிங் ஒர்க் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணல, பட் ஃபினிஷிங் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. ஐ எம் கோயிங் ஆன். போயிட்டு பார்த்துட்டு அப்படியே மேலே போனோம்னா மொத்தம் 2 பார்ட் 1 பார்ட் 2 2 தாங்க வரும், புக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கெல்லாம் எவ்வளோ டெலிவரிக்கான கூட்டம் இருக்குங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ அந்தளவுக்கு கூட்டம் வந்துடும். நீங்கள் முதலே பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து டெலிவரிக்கு வந்துடுங்க. ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்தீங்கன்னா ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போகலாங்க. ஸோ இவர் இங்கே வந்து பெரிய பெரிய கணபதி எல்லாம் இருப்பாங்க. ஸோ வருஷம் நம்மளோட ஃபேவரட் அப்படின்னா வந்து நம்ம அந்த ரதத்து மேலே இருக்கிற கணபதின்னு தான் சொல்லுவோங்க. அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்கார். ஸோ இந்த வருஷம் புது டிசைன் நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன், அது உள்ளே இருக்காங்க, உங்களுக்கு காமிக்கிறேங்க. நந்தி மேலே இருக்கிறது சிவன் அண்ட் நந்தி, அவர் தாங்க, சிவன் நந்தி தான் எல்லாமே இருக்காங்க. இங்கேயும் சிவன் நந்தியோடு தான் இருக்கார். இவர் ரதத்து மேலே இருக்கிற கணபதி. இவரே பார்த்தீங்கன்னா சிவன் நந்தி மேலே இருக்கிறவருங்க. அவரும் சிவன் நந்தி மேலே தான். இவர் தாங்க இந்த வருஷத்தோட ஸ்பெஷல், அதாவது ஸ்பெஷல்னால் புது டிசைனுங்க. ஸோ கணபதி இறக்கி கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க ஊருக்காக. இங்கே ஒருத்தர் இருக்காருங்க, இவர் தான் சொன்னாருங்க இந்த வருஷம் புது டிசைன். பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சிலை ஒன்று இறங்கிட்டு இருக்கு, மேலே பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க நம்ம ஊருக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா புது வரவங்க, இந்த வருஷம் புது டிசைனர் இருக்காங்க. இவரும் புது வரவு, புக்காக இருக்குது. அவரும் புக்காக இருக்கார், எல்லாமே புக்காக இருக்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த டிசைனர் இருக்காங்க, பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இவரும் புது வரவு தான் தெரியாது. ஸோ டிசைன் ஸோ நந்தி மேலே இருக்கிறது. ஸோ நிறையா இவர் ரதத்து மேலே இருக்கிறவர் நிறையா பேருங்க, நிறையா கணபதி இருக்கார். இங்கேயோ கணபதி இருக்கார். ஸோ ரதத்து மேலே இருக்கிறவர். ஸோ இங்கே பாருங்கள், இந்த பக்கம் அப்படின்னா ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம இந்த ரதத்து மேலே இருக்கிற கணபதி தாங்க ஸ்பெஷல் விநாயகர். எப்பவுமே இங்கேயே இருக்கார் கணபதி, இருக்காருங்க, இல்லைன்னெல்லாம் இல்லை, இருக்கார். ரொம்ப அழகாக இருக்காருங்க. ஓகேங்க, எல்லாமே முடிஞ்சிச்சு. 2வது பார்ட் 2 வீடியோ வந்து கீழே ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்கள். அது வந்து மேலே இருக்கிற குடோன், அதாவது 5 அடிக்குள்ளே இருக்கிற விநாயகர்லாம் மேலே இருப்பார், போய் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.